Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 12ஓட புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ண ப்ரிப்பரேஷன், ரெக்கார்டிங், எடிட்டிங், அப்லோடிங் அப்படின்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலோட லாஸ்ட் 1 இயர் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா 84% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோவை பார்த்துருக்காங்க. 16% மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த 16% ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸு. லாஸ்ட் 1 மந்தோட ரெக்கார்டை பார்த்தீங்கனாலும் அதுவும் அப்படி தான். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணணும், நிறைய குவாலிட்டியான கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் க்ரியேட் ஆகும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 5வது 5 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அ எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் டு கிரியேட் அ டேபிள் ஃபார் எம்ப்ளாயி ஹேவிங் எனி 5 ஃபீல்ட்ஸ் அண்ட் கிரியேட் அ டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட் ஃபார் த எம்ப்ளாயி டேபிள். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். அந்த டேபிள் எதுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயியோட டீட்டெயிலை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணணும். அந்த டேபிளில் மொத்தம் எத்தனை ஃபீல்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபீல்டு இருக்கணும். ஃபீல்டுக்கு இன்னொரு நேம் தான் காலம். அப்படி க்ரியேட் பண்ணுற டேபிளில் டேபிள் கன்ஸ்ட்ரைண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கணும். டேபிள் கன்ஸ்ட்ரைண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீல்டுக்கு ஒரு கன்ஸ்ட்ரைண்ட்டை செட் பண்ணுறதுக்கு பேர் தான் டேபிள் கன்ஸ்ட்ரைண்ட்டு. பைத்தானில் கன்ஸ்ட்ரைண்ட்டை ஒரு காலத்துக்கு செட் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு ஃபீல்டுக்கு செட் பண்ணிக்கலாம், இல்லைனா என்டையர் டேபிளுக்கும் செட் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீல்டுக்கு கன்ஸ்ட்ரைண்ட் செட் பண்ணுறதுக்கு காமன் நேம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் கன்ஸ்ட்ரைண்ட்டு. ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள். க்ரியேட் பண்ண வேண்டிய டேபிளுக்கு ஏதாச்சும் நேம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேமும் கொடுக்கல. ஸோ நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நேம் கொடுத்துக்கலாம். நேம் நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்படின்னு க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம க்ரியேட் பண்ண போகிற 5 ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர், நேமு, டெசிக்னேஷன், அதுக்கப்புறம் பே, ஸோ அதுக்கப்புறம் அலவன்ஸு. இந்த 5 ஃபீல்டு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஃபீல்டு. டேபிள் கன்ஸ்ட்ரைண்ட் எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பருக்கும் நேமுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பேஸ் பண்ணி இப்போ எஸ்கியூஎல் கோடு எழுத போகிறோம். ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டேபிளோட நேம் கொடுக்கணும். ஸோ நம்ம டேபிளுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே நேமே இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட். இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிளுக்குள்ளார வர ஃபீல்டை ஒன்று ஒன்றா டிக்ளேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபீல்டு என்ன நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர். இந்த ஃபீல்டு நேம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபீல்டு நேமோட டேட்டா டைப் கொடுக்கணும். இந்த எம்ப்ளாயி நம்பர் பொதுவாக இன்டீஜரில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் இன்டீஜர்னு கொடுத்துக்குறோம். ஸோ எம்ப்ளாயி நம்பர் கண்டிப்பாக 0வாக இருக்காது. ஸோ அதனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துக்குறோம், நாட் நல் அப்படின்னு. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் அடுத்த ஃபீல்டுக்கான நேம் கொடுக்கணும். அடுத்த ஃபீல்டு நம்ம என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா நேம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டேட்டா டைப் கேரக்டர், சைஸு 20. ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன ஃபீல்டு நேம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன், அதோட டேட்டா டைப் கேரக்டர், அதோட சைஸு 20. அடுத்ததாக வர ஃபீல்டு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே, அதோட டேட்டா டைப் இன்டீஜர். அடுத்த வர ஃபீல்டு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலவன்ஸ், அதோட டேட்டா டைப் இன்டீஜர். இந்த பே அப்படிங்கிறதும் அலவன்ஸ் அப்படிங்கிறதும் ஏன் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த பேவும் அலவன்ஸும் நம்பராக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது, அதனால் டேட்டா டைப் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் டேபிள் கன்ஸ்ட்ரைண்ட் செட் பண்ணணும். எந்த 2 ஃபீல்டை ப்ரைமரி கீயாக செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பரையும் நேமையும் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி செமிகோலன் கொடுக்கணும். ஸோ கொஸ்டினில் கொடுத்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான எஸ்கியூஎல் கோடு எழுதியாச்சு. ஸோ அதை மறுபடியும் பார்த்துடலாம். எம்ப்ளாயி அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண டேபிளோட நேமு,
கிரியேட் டேபிள் அப்படிங்கிறது வந்து எஸ்கியூஎல்ல வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்டு. அந்த கமாண்டை யூஸ் பண்ணி எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிள்குள்ளார வந்து எம்ப்ளாயி நம்பர் அப்படின்னு ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். எம்ப்ளாயி நம்பர் வந்து 0வாக இருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால் வந்து நாட் நல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெண்டாவது ஃபீல்டு வந்து நேமு. அதோட டேட்டா டைப் வந்து கேரக்டர். சைஸ் வந்து 20 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். மூணாவது ஃபீல்டு வந்து டிஸ்கினேஷன். அதோட டேட்டா டைப் வந்து கேரக்டர். சைஸ் வந்து 20 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். நாலாவது ஃபீல்டு வந்து பே. அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். அஞ்சாவது ஃபீல்டு வந்து அலவன்ஸ். அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு பேர் தான் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அதனால் வந்து இங்கே எம்ப்ளாயி நம்பருக்கும் நேமு அப்படிங்கிற ரெண்டு ஃபீல்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கான வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதுதான் வந்து 5th 5 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டினில் வந்து டேபிள் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. டேபிளுக்கான நேம் கொடுக்கல, டேபிளுக்கான ஃபீல்டு எதுவுமே கொடுக்கல. ஸோ இதே கொஸ்டினே வந்து அவங்க டேபிளுக்கான நேம் கொடுத்துட்டு டேபிளுக்கான ஃபீல்டை கொடுத்துட்டு எஸ்கியூஎல் கோட் எழுத சொல்லலாம். ஸோ அது மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் நேமுக்கு பதிலாக வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க டேபிள் நேம் கொடுக்கணும். இந்த ஃபீல்டு நேமுக்கு பதிலாக வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க ஃபீல்டு நேமை கொடுக்கணும். அதுக்கு ரிலேவெண்ட்டான டேட்டா டைப்பை வந்து மென்ஷன் பண்ணணும். கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த கேள்வி வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மன்னை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்க்கெலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல விரும்பி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.